பேருந்து நிறுத்தம் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீடு. ஒரே நேரத்தில் 150 பேருந்துகளை நிறுத்துவதற்கான பரந்த இடம், ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தங்குவதற்கான தங்குமறை, உணவகம், நவீன முறையினாலான கழிவறை என எக்கச்சக்க வசதிகள். ஸ்டார் ஹோட்டலுக்கே டஃப் கொடுக்கிறது முடிச்சூரில் உள்ள ஆம்னி பேருந்து நிறுத்தம். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிறுத்தம் கட்டப்படும் என அறிவிப்பு வெளியானது. அதன்படி வண்டலூர் வெளிவட்ட சாலை முடிச்சூரில் 5 ஏக்கர் பரப்பில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டு டிசம்பர் 7ஆம் தேதி திறப்பு விழா கண்டது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் முழுக்க தனியார் பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் சுமார் 150 பேருந்துகள் நிறுத்திக் கொள்ளலாம். ஆம்னி பேருந்து நடத்துனர்கள், கிளீனர்கள் தங்குவதற்கு 2 அடுக்கில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டிடம் உள்ளது. 5388 சதுர அடி கொண்ட தரைத்தளத்தில் உணவகம், தங்குமிடம், கழிவறை, குளியலறை, கை கழுவும் தொட்டிகள், ஒப்பனை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பேருந்து ஊழியர்கள் 136 பேர் தங்கும் வகையில் 2 அடுக்குகள் கொண்ட படுக்கை அறை நிறுவப்பட்டுள்ளது. 2வது மாடியில் காவலாளிகள், தூய்மை பணியாளர்கள், பராமரிப்பு ஊழியர்கள் தங்கும் வகையில் போதுமான வசதிகள் உள்ளது. இந்த பேருந்து நிறுத்தத்திற்கு மட்டும் 854 சதுர அடி பரப்பில் ஒரு துணை மின் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. 3 ஆழ்துளை கிணறுகள், 4 கழிவுநீர் தொட்டிகள், ஜெனரேட்டர் வசதி, ஐமாஸ் உயர் கோபுர மின் விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஆம்னி பேருந்து நிறுத்தம் உள்ளதால் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புது வசதிகள் உருவானாலும் இந்த ஆம்னி பேருந்து நிறுத்தத்தால் ஒரு சில இடர்பாடுகளும் உள்ளதாக பயணிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் முடிச்சூர் மேம்பாலம் அருகே திரும்பும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து வர்ற பேருந்துகள் எல்லாமே அந்த முடிச்சூர் அந்த சப்வேக்கு கீழே சுற்றி வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் அந்த முடிச்சூர் சாலையில் மட்டும் போக்குவரத்து இடைஞ்சலாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேலும் இந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரே ஒரு உணவகம் மட்டுமே நிறுவப்பட்டிருந்ததாலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு சிறு கடைகள் இருந்தால் பயனுள்ளதாக அமையும் என கூறுகின்றனர். இதில் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நார்மலான திங்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான கடைலாம் இப்போ எப்படின்னா ஒரு டீ குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறது, பிஸ்கெட்டு, அந்த மாதிரி ஒரு உணவகம்லாம் சின்ன உணவகம்லாம் வந்துச்சுனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வசதி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மழைக்காலங்களில் ஒருவேளை வெள்ளம் வந்தால் இந்த பேருந்து நிறுத்தத்தின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்த நிலையில் இங்கு மழைநீர் தேங்க வாய்ப்பில்லை என்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கூறியதாக செய்தியாளர் டேனியல் தெரிவித்தார். தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளின் போது சென்னையிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கிளம்ப உள்ள நிலையில் இந்த பேருந்து நிறுத்தம் போதுமானதாக அமையுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. பேருந்து நிறுத்தத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தாரே தவிர இன்னும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை. தற்பொழுதைக்கு கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு ஆகிய பேருந்து நிலையங்களில் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தற்பொழுது திறக்கப்பட்டிருப்பது ஆம்னி பேருந்து நிறுத்தம்தானே தவிர பேருந்து நிலையம் அல்ல என்பதையும் பொதுமக்கள் கவனிக்க வேண்டியது மிக அவசியம். இது பைபாஸ் 4 வழிச்சாலை என்பதால் அருகே எந்த ஒரு வீடுகளும் இல்லாத இடம், கடைகளும் இல்லாத இடமா இருப்பதனால இது மாதிரி சிறு கடைகளை ஏற்படுத்தி தந்தால் நன்றாக இருக்கும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல இந்த இடம் முழுவதுமே பேருந்துகள் நிறுத்துவதற்கு மட்டுமே, இங்கே பயணிகள் ஏறுவதற்கான இடம் அல்ல, இது முழுவதுமே நிறுத்துவதற்காக மட்டுமே கட்டப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் தெரிவிக்கின்றது. இன்னும் வசதிகள் கூடுதலாக என்னென்ன தேவைப்படுவதோ அது அனைத்தும் செய்யப்படும் என CMDA நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் டேனியல்.